ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தேவு வியூ. இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தான். எக் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தீனா ஷெஃப் தீனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவங்க வந்து கொங்குப்பாளையம் கவுண்டம்பாளையத்தில் இருக்க ஒரு அக்கா அவங்க வந்து சமைச்சிருப்பாங்க. அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அவங்க சொன்ன மாதிரியே செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, அப்புறம் மல்லித்தலை, புதினா தலை, இது வந்து இருக்கட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கலாம். அது பண்ணும்போதே நான் 3 முட்டையை வந்து பாயில் பண்ண போட்டுட்டேன். நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து அது பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா? 3 முட்டை போட்டிருக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ முட்டை வேணாலும் போட்டுக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த முட்டை நல்லா வெந்து வரும். இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நான் அதில் வந்து துருவின தேங்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு கை நிறையா பொட்டுக்கடலை, உடச்ச கடலை எடுத்துருக்கேன். நீங்கள் உடைக்காத கடலை கூட எடுத்துக்கலாம். இது கூட ஏலக்காய் இருந்தால் சேர்த்திக்கோங்க. அப்புறம் கசகசா சேர்க்கணும். நான் வந்து இது மட்டும் ஏலக்காவும் கசகசா மட்டும் சேர்க்காமல் செய்கிறேன். எங்கிட்ட இல்லை, நீங்கள் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கைஸ், இந்த அளவுக்கு குறவரப்பாக அரைச்சா போதும், ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ வந்து நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழம்ப. ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஒரு நல்ல டேஸ்டியான ரெசிபி. தீனா ஷெஃப் சொல்லி அவங்க பண்ண ரெசிபி தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் அந்த ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் செய்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன், நல்லா சூடாகட்டும். நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சது நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோனையும் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு. ரைஸ் நல்லா எண்ணெயில் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா அந்த ஆனியன் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து இந்த ஆனியனை வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சும்மா லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப தேவையில்லை. வதக்கட்டும். இது வதங்கினோடனே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து முட்டை கிரேவி, அந்த மாதிரி சப்பாத்தி, சாப்பாடு, இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு இந்த ரெசிபி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு என் வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து செஞ்சு போடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கள், நான் வந்து பண்ணி போடுறேன். அண்ட் அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? என்னோடய இன்னொரு யூடியூப் சேனலும் இருக்குது, தேவிகிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அண்ட் குக்கிங், அப்புறம் ஆல் அரவுண்ட் தேவு அப்படின்ட்டு. அந்த யூடியூப் சேனல் லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாமே போடுவேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம். நான் வந்து 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் சைஸு கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க, வதங்கட்டும். பாருங்கள், நல்லா ஆயில் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இருக்கட்டும், வதங்கட்டும் நல்லா. நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச, நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன், பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய தோட்டத்து கார்டன் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகா செடி காய்ச்சல் போட்டிருப்பேன். அந்த செடியில் காய்ச்ச பச்சை மிளகா தான் 2 ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது வதங்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சாலும் ஓகே, இப்படி இடித்து சேர்த்திக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ
இப்போ வந்து இந்த கிரேவிக்கு வந்து மெயின் ப்ராசஸ்ஸே இந்த வதக்கிறது தாங்க. இந்த வதக்கி நம்ம எடுக்கிற கிரேவி தான் வந்து நல்ல டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். அதனால் நல்லா சால்ட்டே பண்ணி வதக்கணும். நல்ல ஒரு இது செமி கிரேவியாக வர்ற அளவுக்கு நல்லா இதை வந்து வதக்கி கொண்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு டேஸ்ட் தரும். ஸோ இப்போ வந்து இது நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்க வந்து மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் வந்து இதை காரத்துக்கு ஏற்ப மஞ்சள் தூள் போட்டாங்க. நான் வந்து மல்லிப்பொடிக்கு பதிலாக கரம் மசாலா போடுறேன். கொஞ்சோண்டு தான் போடுறேன். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரைசிங் பாருங்கள். இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு. இந்த எண்ணெயும் தொக்கும் நல்லா தனியாக பிரிஞ்சு வராப்பில் நல்லா வந்து வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ போட்டுட்டு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கோங்க. பின்னாடி போட்டுட்டு இதை நல்லா இது பண்ணி விடுங்க. நல்ல ஒரு கிரேவியாட்டாக வதங்கணும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம். தீயை விட்டுறாதீங்க. நல்லா ஒரு கிரேவி டெக்ஸ்சரில் நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டதுக்கப்புறம் இது நல்லாவே வதங்கிடும். இருக்கட்டும். மிளகாய் வந்து ஆல்ரெடி நான் சேர்த்துருக்கேன். அதனால் மிளகாய்த்தூள் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு தான் சேர்க்குறேன். யாருமே இந்த காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் லைட்டாக பிஞ்சாக சேர்த்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு குருமா அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை நம்ம ஆட் பண்ணிவிட்டு உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மல்லித்தலை தூவி இறக்கலாம். அவ்வளோதான் எக் கிரேவி. இப்போ இதை கொதிக்கட்டும். நம்ம எக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பில் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம தோல் வந்து அந்த ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த முட்டை வேக வச்சதுலேயே நம்ம வந்து ஒரு சொம்பில் ஒரு டம்ளர் கோல்டு வாட்டர், ஐஸ் வாட்டரில் கூட நீங்கள் இந்த முட்டையை போடலாம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அந்த ஹீட்டெல்லாம் போயிடும். அப்போ வந்து நம்ம முட்டை ஈஸியாக அந்த தோலை எடுத்துடலாம். இந்த ட்ரிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியிலேருந்து எடுத்து முட்டையை வந்து அந்த ஸ்கின்னை பீல் பண்ணி வச்சுட்டேன். ஈஸியாக வந்துருச்சு. இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா இப்படி வந்து கத்தி வச்சு இப்படி வந்து லைட்டாக இப்படி கோடு போட்டு விட்டுடலாம். அப்போ வந்து அந்த மசாலா வந்து இந்த முட்டைக்குள்ளே இறங்கும். அதுமாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கை ஒன்றா இந்த கிரேவிக்குள்ளே நம்ம போட்டுடலாம். கிரேவி வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது எக்கை போட்டுட்டு நல்லா பாருங்கள், நல்லா யம்மியாக வந்திருக்கு கிரேவி. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டா அந்த மசாலாலாம் எக்கில் போய் நல்லா இறங்கிடும். சூப்பராக இருக்குது ஸ்மெல் பார்க்கவே. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதும் மல்லி போட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான். செம்ம டேஸ்டியான யம்மியான முட்டை குழம்பு. தீனா கிச்சனில் செஞ்ச கவுண்டம்பாளையத்தில் இருக்க அந்த அக்கா ஷெஃப் செஞ்ச ஸ்டைல்லையே செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். அப்படியே வந்து நம்ம கார்னிஷ்க்கு மல்லித்தலை புதினாவை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட யம்மி எக் கிரேவி செம்மையாக புட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இப்படியே எடுத்து சாப்பிட போகிறேன். நம்ம பிளேட்டிங்லாம் பண்ணலை. இதுதான் வந்து செம டேஸ்டி அண்ட் யம்மியான எக் கிரேவி. இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுவீங்க நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால், நான் செஞ்ச எக் கிரேவி, அது கூடவே பார்த்தீங்கன்னா சடா சிக்கன் கிரேவி. பக்கத்து வீட்டில்
வீட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் சிக்கன் 65 ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ நாங்கள் சூப்பராக சாப்பிட போகிறோம். நீங்களும் எங்கள் வீட்டில் செம்மையாக இந்த மாதிரி எக் கிரேவி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் டாட்டா பாய் பாய் ஃப்ரம் தேவகீர்த்தி.